அறுவடை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா ஒன்று சொன்னா அதுதான் உண்மை. ஒன்று வளரும் போது எனக்கு ஒரு தொட்டியில இதுதான் கொத்தமல்லி ஃபுல்லா அப்படியே லைனா முளைச்சிருக்கு. தண்ணி மட்டும் சைட்ல ஊத்துங்க. சைடு சூப்பரா இருக்கா. காராமணி பிடிச்சவங்க பருப்பு இந்த மாதிரி பண்றதுனால இந்த செடி பாதிப்பாயி குட்டை கிருணிப்பழம் வீணா போயிடுச்சு. மொக்கிது பாருங்க. நான் இதை மறுபடியும் ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். இது போதும்னு நினைக்கிறேன். சொர்க்கம்னு சொல்லலாம். உலகம் முழுக்க ஊர்ல 2 சொந்தக்காரவங்க கல்யாணம் இருக்குங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்து போக வேண்டியிருக்கு. இப்பதான் போயிட்டு வந்து ஒரு 10 நாள் 12 நாள் இருக்கும். இருந்தாலும் நெருங்கின சொந்தம்ல, அதனால போய் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் மரியாதையா இருக்கும். இப்படி ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த மாடி தோட்டத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தேவையான காய்கறிகளை நான் அறுவடை பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா அங்க ஊருக்குள்ள போனா போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வரதுக்கே ஒரு 8 கிலோமீட்டர் ஆகும் அந்த மார்க்கெட்லாம் வரந்தா. அதே மாதிரியே இதை விட்டுட்டு போனா இது முத்தி போய் நாசமாகி வேஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இதுல ஒரு வெள்ளரிக்காய் பெண் பூ இருக்கு பாருங்க. அதை காட்டுங்க. இந்த பெண் பூ இருக்கா, இதை வந்து நம்ம ஆண் பூ இதுல நிறைய இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஆண் பூ தான். இதை வச்சு மகரந்த சேர்க்கை செஞ்சுட்டு போனோம்னா வந்து பார்க்கும்போது மழையிலையும் சூப்பரான வெள்ளரிக்காய் வரும். இந்த வெள்ளரிக்காய் ஒரு தடவை நான் பானை மாதிரி ஒரு ஷேப்ல அறுவடை பண்ணி உங்ககிட்ட காமிச்சேன். அதுக்கு வேற ஏதாவது பேர் இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்க ஆனா சொல்லல. ஆனா இந்த ஒரு தொட்டி இருக்கு பாத்தீங்களா, இதுல நான் 3ல இருந்து 4 வெள்ளரிக்காய் பெருசா அறுவடை பண்ணிட்டேன். ஆனா இந்த வெள்ளரிக்காய் பாருங்க, இது வந்து இறந்து போச்சு. வெள்ளரிக்காய்க்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மந்தமான கிளைமேட்டு, திடீர் மழை, விட்டு விட்டு பெய்யுற மழை, அதிகம் சூடு இல்லாம இருந்தா கிருணிப்பழம் வெள்ளரிக்காய்லாம் தன்னாலே அழுவி போயிடும். இப்ப நம்ம அந்த மகரந்த சேர்க்கை நம்ம பண்ணிட்டு தான் கீழே போக போறோம். ஒவ்வொரு நாளும் மாடிக்கு வந்து நான் மகரந்த சேர்க்கை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஏன்னா அப்பதானே எனக்கு வந்து காய்கறிகள் கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த பீர்க்கங்காய் இருக்கு பாத்தீங்களா, அமுக்கி பார்த்தா சாஃப்டா இருக்கு. ஆனா நான் நாளைக்கு சாயந்தரம் கிளம்புனாலும் கிளம்பிடுவேன். அதே மாதிரி நாளன்னைக்கு போனாலும் போயிடுவேன். ஸோ இந்த பீர்க்கங்காய் வந்து அறுவடை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பிஞ்சான பீர்க்கங்காய் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கட் பண்ணிப்போம். தோலை சீவி அப்படியே வந்துட்டு கடாயில போட்டதுமே அப்படியே சூப்பரா குக் ஆயிடும். இந்த பீர்க்கங்காய் வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அங்க வந்து காலையில ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பிடலாம். இதே வெள்ளரிக்காய் கொடியில இன்னொரு வருது பாருங்க, பெண் பூ இதோ இருக்கு பாருங்க. ஆனா ஒன்று சொன்னா அதுதான் உண்மை. ஒன்றை மகரந்த சேர்க்கை செஞ்சு தொட்டி காய்கறிகள்ல எனக்கு ஒரு சொரக்காய் வந்துருச்சுன்னா அது ஒண்ணுதான் வரும். புரியுதுங்களா? இது ஒரு கொடி, இது ஒரு தொட்டி, இந்த தொட்டி, இது வந்து வேற தொட்டி. இந்த தொட்டி ஒரு தொட்டியில எனக்கு அட் அ டைம் ஒரு காய்கறிகள் தான் வரும். அதாவது இதை நான் அறுவடை பண்ணிட்டேன் அப்படின்னா, இதை காட்டுங்க, கிட்ட வந்து காட்டுங்க. இதுல பல காய்கறிகள் திருப்பி பின்னாடி வரும். வளரும் போது இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. வளரும் போது எனக்கு ஒரு தொட்டியில ஒண்ணுதான் வரும். ஒண்ணும் இல்லை, அது வெள்ளரிக்காய் கொடி, அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? அதனால இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். காட்டுங்க, எடுத்துட்டோமா? அதே மாதிரி ஊர்ல வந்து நான் கருவேப்பிள்ளை வளர்க்குறேன். இருந்தாலும் அது எனக்கு சமைக்கிறதுக்கு போதுமானதாக இல்லை. இது வந்து நீட்டா போயிட்டு இருந்ததா, நடுவுல வந்து தைரியமா நான் உடச்சு விட்டதும் 3 கிளைகள் பாருங்க, 1 2 3. ஸோ இந்த 3 தான் வந்தது. திருப்பி இதை உடச்சு விட்டா நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேராசைப்படக்கூடாது, பெருநஷ்டம். இதுவும் வந்து நல்லா வளையணும், அப்படியே இவ்வளோ பெருசா வளையணும். அப்பதான் வந்து நம்ம அதை உடச்சு விட்டு கருவேப்பிள்ளை வந்து எடுக்கணும். இது கீழே ஒரு கிளை விட்டுருக்கு, அங்க இருக்க ஒரு செடி. அதுல இருந்து நான் கருவேப்பிள்ளை தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். என்னோட சமையல்லாம் நான் சமைக்கிறது அப்படியே வாசனை ஜம்முன்னு இருக்குங்க. முட்டையில கருவேப்பிள்ளை போட்டுருவேன், ஆம்லேட்ல கருவேப்பிள்ளை போட்டுருவேன், இப்படி எல்லாத்துலயும் நான் கருவேப்பிள்ளை வந்து போடுவேன். அப்படியே அது செட்டிநாடு சமையல் மாதிரி அப்படியே கமக்கும் அந்த கருவேப்பிள்ளை போட்டா. அதுவும் இது இயற்கை முறையில் ஆர்கானிக்கா வளர்க்குற கருவேப்பிள்ளையில என்னை பார்த்து நான் கருவேப்பிள்ளை அறுவடை பண்றதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. கமெண்ட்லயும் சரி நேர்லயும் சரி, ஐயோ இப்படிக்கா இவ்வளோ கருவேப்பிள்ளை அப்படின்னு. அதே மாதிரி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, நான் வாங்கின விதைகள் வந்து என்ன ஆச்சு, அதோட கதி என்னன்னு. அதுல வந்து நான் கொத்தமல்லி 2 தான் காமிச்சேன். அப்படியே வந்து இதை காமிங்களேன், எல்லாமே முளைச்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு தேதிக்கு எல்லாமே முளைச்சிருக்கு. தண்ணி மட்டும் சைட்ல தான் ஊற்றணும். இதை காமிங்க எப்படி. இதுதான் கொத்தமல்லி ஃபுல்லா அப்படியே லைனா முளைச்சிருக்கு. தண்ணி மட்டும் சைட்ல ஊத்துங்க. சைட்ல ஊத்துனாலே நடுவுல போயிடும். புரியுதுங்களா? அதுதான். இப்போ கீரையெல்லாம் நான் அறுவடை பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, அந்த ஊர்லயே கீரை ஏகப்பட்டதை நான் வளர்த்து வச்சிருக்கேங்க. அதாவது குத்துப்பாசலை, அந்த கீரை இந்த கீரைன்னு ஏகப்பட்டது வச்சிருக்கேன். அப்படியே வரும் வழியில் பனிமலையில் இங்க ஒரு கத்திரிக்காய்,
தெரியுதா? இந்த செடி பூச்சாயிடுச்சு பாருங்க. பூச்சி இங்க பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கத்திரிக்காயை இப்படி எடுத்துட்டு இதை வேணா இப்படி கட் பண்ணி விடலாம். கட் பண்ணி விட்டு இதை பக்கத்துல அண்டில் எடுத்து போட்டுருணும். அப்பதான் சரியா வரும். தலைதான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ரோ முழுக்க நிறைய கத்திரிக்காய் செடிகள் தான். இது பாருங்க, சொரக்காய் அறுவடைக்கு தயார். இது எதுல இருக்குன்னா ஒரு கிழிஞ்சு போன க்ரோ பேக். இதை கட்டுங்க. பிய வந்துகிட்டே இருக்கு பாருங்க, அப்படியே வந்துகிட்டே இருக்கா. ஸோ நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதாவது இந்த க்ரோ பேக் இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த கைப்பிடி சுவர்லயே அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பல வருஷமா. அதில் நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ சொரக்காய் முடிஞ்சு இந்த கொடி காஞ்சு போச்சுன்னா தக்காளி வைப்பேன், அப்புறம் மேல் உரம் போடுவேன். அந்த மாதிரி இந்த க்ரோ பேக்கை ஷிஃப்ட் பண்ணாததுனால அது இருக்கு. ஆனால் ஒன்ஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சொரக்காவை கட்டுங்க, அது கிழிஞ்சு போய் வேற ஏதாவது மஞ்சள் கிஞ்சல் வச்சா ஒரு மாதிரி ஒரு வழி ஆயிடும். அதே மாதிரி இதெல்லாம் பாருங்க, காராமணி தான். எங்கள் வீட்டில் யாருக்குமே காராமணி பிடிக்காது. டாப் ராமன் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், இந்த காராமணியில் பிஞ்சா இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி இருங்க தட்டை கொண்டு வரேன். மஷ்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு போயிடணும் ஊருக்கு. இதா அந்த மஷ்ரூமை வாங்கிட்டு போயிட்டு காராமணி, மஷ்ரூமு, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைட்டு டின்னருக்கு ஒரு சூப்பரான நூடுல்ஸ் செஞ்சால் இந்த காராமணிலாம் வயிற்றுக்குள்ளே போயிடும். இது தொங்குது பாருங்களேன் அப்படியே நிறையா. வாங்க காட்டுங்க பாருங்க. இது நான் 3 செடி வச்சுருந்தேன். ஏப்ரலில் வளர்த்தேன். ஏப்ரலில் 2 இறந்து போச்சு. ஏப்ரல் முடிஞ்சு, மே முடிஞ்சு, ஜூன் முடிஞ்சு, ஜூலை முடிஞ்சு, ஆகஸ்டில் இந்த ஒரு செடியில் இவ்வளோ காராமணி. நிறைய பேருக்கு நான் நிறையா சொல்லுவேன், சில தொட்டிகள் ஏன் அப்படியே பொம்மை மாதிரி இருக்குது, அதில் அப்படியே செடி வளரலைன்னா வெட்டி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்கன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இது பாருங்க, இவ்வளோ நாள் கழித்து இவ்வளோ காராமணி. இது ஒரு சொன்ன மாதிரி அந்த மாதிரி தான் சாப்பிட்லாம். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கா. காராமணி பிடிச்சவங்க பருப்பு போட்டு செய்யலாம், எறா போட்டு செய்யலாம், கனமா போட்டு செய்யலாம், நிறையா செய்யலாம். முட்டைக்கோஸில் போட்டு செய்யலாம். வாங்க இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு இந்த தட்டை வாங்க அப்படியே இங்கே வந்து வச்சுப்போம். பார்த்து கீழே தட்டில் இடம் இல்லை, அதனால் தரையில் வைக்கிறேன். அதே மாதிரி வெண்டைக்காய்லாம் பாருங்களேன். இந்த வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சோகமாக நினைக்கிற ஒரே விஷயம், இந்த வெண்டைக்காயெல்லாம் நான் ஒவ்வொரு தடவை ஊருக்கு போயிட்ட அப்புறமும் முத்தி போயிடும். முத்தி போயிட்டு அப்படியே சத்துக்கள் குறைபாட்டுனால தண்ணி இல்லாமல் செடி வாடும். திருப்பி இதை பிக்கப் பண்ணி கொண்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடும். அப்புறம் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வெண்டைக்காய் வரும். இந்த பாருங்க, இது கழுவணும். இருங்க கழுவலாம், அப்படி மண்ணில் கிடக்கட்டும். இது பாருங்க, நம்ம நாளைக்கு நாளன்னைக்கு மேலே வரமாட்டோம்ல, அப்புறமா முத்தி போயிடுமே, அப்போ என்ன பண்ணுறது? அதனால பிஞ்சு மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணிட்டு போயிடணும். இதோ ஒன்று இருக்குது பாருங்க, சிவப்பு வெண்டைக்காய். இந்த மாதிரி தான் 10-15 செடி நான் சம்மரில் வச்சுருந்தேங்க. 4-5 கிடைக்கும். வறுத்து தயிர் சோறுன்னு ஓட்டிட்டு இருந்தேன். அப்புறமா இந்த ஊருக்கு போனது, மூணாருக்கு போனது, இந்த மாதிரி இருந்ததுனால அங்கே சூப்பர் வெண்டைக்காய் 2 இருக்குது. அப்படியே திரும்புங்க, சிவப்பு வெண்டைக்காய் நேற்று எடுத்துமா, அந்த தொட்டிக்கு போங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் நான் குட்டையாக எடுத்தேன்னா இந்த செடி பாருங்க, இது செம செடி. இதுல இருந்து நான் 10-15 வெண்டைக்காய்கள் தான் பாருங்க பெருசா எடுத்தேன். பாருங்க, அந்த நான் இப்ப அறுவடை பண்ண பார்த்தீங்களா, இதை காட்டுங்க. இதுலயும் நான் அப்படிதான் எடுத்துட்டு இருந்தேன். இந்த விட்டு போடுற தண்ணி, விட்டு கொடுக்குற சத்துக்கள் ஊருக்கு போயிடுறது, இங்க காட்டுங்க, ஊருக்கு போயிடுறது, இந்த மாதிரி பண்றதுனால இந்த செடி பாதிப்பாயி குட்டை வெண்டைக்காவா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இது நாளைக்கு வந்தா பெருசா இருக்கும். ஆனா நான் இதையும் எடுக்கிறேன், என்ன பண்றது? வாங்க அப்படியே போய் தட்டில் வச்சுப்போம். பெருசா இருந்தா பெருசா சாப்பிடலாம், சின்னதா இருந்தா சின்னதா சாப்பிடலாம். எல்லாம் வெண்டைக்காய் தான். எங்க மண்ணில் ஒன்று போட்டோமே, அப்புறமா கழுவிப்போம். இந்தாங்க தரையில் வைங்க, காட்டு. வெண்டைக்காய் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே அந்த அறுவடை தட்டியும் காட்டுங்க. இந்த வெண்டைக்காவை நினச்சிதான் எனக்கு ஊருக்கு போகிறதுக்கே பிடிக்காது. நான் சொன்ன மாதிரி அது முத்தி செடியும் ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ அப்படியே வந்தா என் முருங்கை மரத்துக்கிட்ட நான் காமிக்கிறேங்க. வாங்க முருங்கை மரத்துல இந்த தடவை எனக்கு ஏகப்பட்ட முருங்கைக்காய்கள் வரும் போல இருக்கு. திடீர்னு இந்த மரத்துக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, ஒரே பூவா பூக்குது. இதுல 2 முருங்கைக்காய், இதுல பாருங்க 3. இந்த பாரு முருங்கைக்காய் கிட்ட காட்டு, உனக்கு உன் ஹைட்டுக்கு நான் காட்டுறேங்க. வா, இந்த பாரு 1 செம்மையா இருக்கு பாரு, பூ பூத்து முருங்கைக்காயா மாறி இருக்கு. அங்க பாரு மேல அதெல்லாம் பூ பூத்து. நான் எப்படியும் ஒரு 10-12 முருங்கைக்காய்கள் அறுவடை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட்டுட்டு இந்த கத்திரிக்காய்க்கு வாங்க, எப்படி வாங்க, செவந்தம்பட்டி கத்திரி. இதை ஆர்டர் பண்ணிட்டா? அப்படியே பக்கத்துல
அங்க அங்க அது பெருசாகணும். அது இதோ அங்க போங்க, அப்படி போங்க, காமிங்க தெரிய. இது ஃபுல்லா கத்திரிக்காய் தான் பாருங்க. இங்க வாங்க, இதோ இருக்கு பாருங்க கத்திரிக்காய். இதோ இதுல நிறைய கத்திரிக்காய்கள் குவிந்திருக்கு. அதாவது ஒரு நண்பர் சொன்னாரு, நீங்க ஆர்கனைஸ்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு அறுவடை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வழியே இல்லாம புல்லு புடுங்கிறதுக்கும் இடம், ஐயோ புல்லு புடுங்கிறதுக்கும் இடம் இல்லாம கொடுமையா அடுக்கி வச்சிருக்கீங்கன்னு நான் ஆர்கனைஸ் பண்ணணும்னு தாங்க நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, இங்க வந்தா தண்ணி ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கு, உரம் போடுறதுக்கு கரெக்டா இருக்கு. இதோ பாருங்க, இது ஒரு புடலங்க. இது இந்த மாதிரி கொடி கட்டணும் நம்ம. இங்க பாருங்க, திக்கா ஒரு நூலை வச்சு, அது இல்லைன்னா கீழே தொங்குது. இதை பாரு, போயிடுச்சு பாரு, கிருணி பழம் வீணா போயிடுச்சு, முக்கிது பாருங்க. இந்த மாதிரி நிறைய இந்த சீசன்ல எனக்கு வீணா போச்சு. வளர்க்கறதுக்கு பதிலாக பிச்சு போட்டுடலாம். காட்டு அங்கேயே போடணும், காட்டு பக்கத்துல போட்டுடலாம், கம்போஸ்ட்ல போடலாம். வாசனையா இருக்கு அந்த கிருணி பழம் வேற. அப்படியே தட்டுக்கு போங்க, கை நிறைஞ்சிருச்சு. இதை வச்சுட்டு வந்து நம்ம கத்திரிக்காயை அறுவடை பண்ணுவோம். வாங்க. காய்கறிகளை சாப்பிட்டு சாப்பிட்டு மாடி தோட்ட காய்கறிகளை கடைக்கு போய் காய்கறி வாங்கி சாப்பிட்றது பிடிக்கவே மாட்டேங்குது நம்மளுக்கு. வாங்க காட்டுங்க, அதை பாருங்க சூப்பரா. இப்பெல்லாம் அறுவடை முடிச்சிட்டோமா. இது பாருங்க அழகா ரெண்டு, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அந்த இலையை கட் பண்றேன். ஜோடி மாதிரி தொங்குது பாருங்களேன். கத்திரிக்காய் நல்லா செமையா இருக்கு. இதெல்லாம் நம்ம கையாலே உடைக்கலாம், ஒண்ணுமே ஆகுது. இருந்தாலும் எட்டவே மாட்டேங்குது, எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஐயோ. அங்க அறுவடை பண்ணதை வச்சா தானே அடுத்தது அறுவடை பண்ண முடியும். தூக்கி காமிங்க தட்டை. அப்படியே வந்தா இதுல ஒண்ணு இருக்கு, இதுல ஒண்ணு இருக்கு. இந்த செடி வந்து இறந்து போகுது பாருங்க. இது யூஸ் பண்ண முடியாத ஒரு கத்திரிக்காய், விதைக்கு விட்டுருக்கலாமேன்னு தோணும். இது ஒரு குட்டி தொட்டி, அதனாலதான் இதுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லாம இருக்கு. இதுக்கு பக்கத்துல பாருங்க ஒண்ணு பூச்சி, இதுலயும் பூச்சி வந்துருச்சு. கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு அறுவடை கொடுத்தாலே அதுக்கப்புறம் பூச்சி வைக்க ஆரம்பிச்சிடும் இல்ல. இதுல கூட ஒண்ணு இருக்கு, இதை கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எங்க பெருசாக போகுது. பாருங்க, இப்போ கூட காத்தே இல்லைங்க. ஆடி மாசம் தான் பேரு. இது ஒரு கிருணி பழம் பாரு. ஆக்சுவலி இதை எடுத்து போட மனசு வராது. ஆனா ஒரு வாரம் கழிச்சு பெருசாயிட்டு இப்போ அழுகி போய் ஒன்று தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஆகும். ஆனா என்ன பண்றது, எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய வீணா போகுது, விவசாயிகளுக்கு வீணா போற மாதிரி. நம்ம வந்து அங்க ஒரு கத்திரிக்காய் ஓடி போச்சு பாருங்க. எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு வாங்க கொஞ்சோண்டு புதினா எடுத்துக்கலாம். என் பசங்க 2 பேரும் 3 நாளைக்கு ஒரு தடவை பிரியாணி இல்லைன்னா மூச்சு விட மாட்டாங்க. பிரியாணி லவர்ஸ், அதுவும் ஸ்பைசியான பிரியாணி செய்யணும். இந்த எஸ்டேல் அரிசின்னு நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எஸ்டேல் அரிசிலேயே நாங்கள் பிரியாணி செய்வோம். அது வந்து சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிறத எடுக்கலாமா, இது நல்லா பெருசாக இருக்கு. சும்மா இந்த மாடி தோட்டத்து ஒரு 2 இனுக்கு போட்டால் போதும், அந்த பிரியாணி அப்படியே ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்துடும். இதுலேருந்து தாண்டா நேற்று நான் அவளை புலாவுக்கு வெட்டிட்டு வர சொன்னேன். அவள் பார்த்தா வேற இதுல இருந்தோ வெட்டிட்டு வந்துட்டா. நான் இதை மறுபடியும் ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். இது போதும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு தந்தூரி சட்னி, புரியுதுங்களா, அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே மிளகாய் செடி பற்றி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். மிளகாய் செடி விதை போட்டும் முளைக்கல, வச்சு வளர்த்து நாத்தா வந்ததும் ஒரு மாதிரி பயங்கர மோசம். என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. இப்போ நம்ம அறுவடை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்கானிக்காக காய்கறிகள் மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணி ஒரு விஷம் ரசாயனம் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் போடாமல் அதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதை பார்த்து ரசித்து சாப்பிட்றதே ஒரு பெரிய வரம், ஒரு பெரிய சொர்க்கம்னு சொல்லலாம். உலகம் முழுக்க மனிதர்கள் பல்வேறு விதம், அவங்க மனசு இருக்கிற விதமும் பல்வேறு விதம். அவங்கவுங்களுக்கு எது சந்தோஷமோ, உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை நீங்கள் செய்யுங்க. எப்போதும் நிறைய அறுவடை பண்ணிட்டாலே நான் நிறையா பேசுவேன். இங்கே பாருங்களேன், இப்போது நம்ம வந்துட்டு கத்திரிக்காய்கள் இது எத்தனையாவது அறுவடைன்னு எனக்கே தெரியல. இந்த மாடி தோட்டத்தில் ஆடிப்பட்டம் தொடங்கி இப்போது இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெண்டைக்காய்கள், இந்த வெண்டைக்காயே ஒரு குழம்புக்கு போதும். ஒரு கார குழம்பு சொல்லுங்கள், ஒரு சாம்பாரை சொல்லுங்கள். ஆனால் நான் இந்த மாதிரி 5 மடங்கு அறுவடை பண்ணி கீழே வச்சுருக்கேங்க பாக்ஸில். அது எதுக்கு அப்படின்னா, எனக்கு அந்த ரெசிபியை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது. நான் மோஸ்ட்லி இந்த நான் வெஜிடேரியன் தானே செய்வேன். அதே மாதிரி காராமணி, இதை நான் சொன்ன மாதிரி மேகி தான். அதுக்கப்புறமா புதினா,
இது பாருங்கள் சுரக்கா, பாட்டில் கார்டன் சொல்லுவாங்க இதை. அதாவது பாட்டில் மாதிரியே இருக்கும், அந்த பாட்டில் வடிவத்திலேயே இது இருக்கும். எனக்கு பாட்டில் வடிவத்தில் நிறையா வந்தது. அங்கே கூட விதைக்கு ஒன்று தொங்குது பாருங்கள், இங்கேருந்தே காமிங்களேன். அங்கே தொங்குது பாருங்கள் விதைக்கு, அது வந்து பாட்டில் மாதிரி தான். ஆனால் இது பார்த்தா பென்சில் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பேர் பென்சிலில் எழுதுகிற மாதிரி இருக்கு. சைன் போட்டுட்டா ராஜி கௌதமன் சைன் போட்டா. என்ன சுரக்கான்னு தெரியலையே இது. ஆக்சுவலி இது என்ன நடந்ததுன்னா, அந்த பிஞ்சு போன பையில இருந்து தானே எடுத்தோம். அதில் சத்துக்கள் வந்து நிறையா கொடுக்க முடியல, அதனால இது சின்னதாக இருக்குது. எவ்வளோ பெரிய தொட்டியில் அவ்வளோ பெரிய உரங்கள் நல்லா போட்டு ஒரு கொடி ஒரு செடி வைக்கிறோமோ அதுக்கேற்ற அறுவடை மாடி தோட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி என்னோடய ஃபேவரெட்டு ஊனா லெமன் ரைஸு, கேர்ட் ரைஸு, யாரா பொட்டட்டோ எல்லாத்துலேயும் இது கருவேப்பிலையை வாரி போட்டுருவோம். அப்புறமா 2 பீர்க்கங்காய்கள் வந்து நம்ம அறுவடை பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கான அறுவடை எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நாளைக்கு சாயந்தரமே மூடு இருந்தால் நான் கிளம்பி போயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வெட்னஸ்டே விநாயகர் சதுர்த்தி, ஸ்கூலில் லீவு. ஆனால் நம்ம அன்றைக்கி போனோம் அப்படின்னா ரோடு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறதுக்கு திங்ஸ் வாங்க வெளியே வருவாங்க, நிறையா காசு மூவ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து மொதல் நாளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம போய் பீஸ்ஃபுல்லாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு அங்கே இருக்க செடிகளுக்கு ஏதாவது வேலை பார்க்கலாம். அங்கே இருக்க வாழைப்பழம் 2 மரம் குளத்தில் இருந்தது, அதை பற்றி உங்களுக்கு நான் ஏதாவது சொல்லலாம் அந்த மாதிரி. அதனால் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்டில் சொல்கிறதோடு அறுவடை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களை இன்னொரு சூப்பரான பதிவில் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ராஜி கௌதமன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.